அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல். இது ரெண்டுமே இன்றைக்கி அரிசி சேர்க்காமல் கீன்வா வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல பாசிப்பருப்பை வறுத்தெடுத்துடலாம். பாசிப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, நல்லா சூடாக ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே போதும். இப்போ இந்த வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துடலாம். வறுத்த பாசிப்பருப்பு கூட ஒரு கப்பு கீன்வா சேர்த்துக்கலாம். இந்த கீன்வாவும் பாசிப்பருப்பும் வேகிறதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் இந்த அளவை 2ஆக பிரிச்சுக்கிறேன். இதுலேயே நான் கீன்வா சக்கரை பொங்கல், கீன்வா வெண்பொங்கல் ரெண்டுமே செய்ய போகிறேன். ஸோ இப்போ முதல்ல கீன்வா சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். கொஞ்ச நேரத்தில் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா பொங்கி வரும். நல்லா வெல்லம் பொங்கி வர சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். வேக வச்சுருக்கிற கீன்வாவையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் இந்த வெல்லம் எல்லா சைட்லேயும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கடாயில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சுட வச்சுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட முந்திரி திராட்சை சேர்க்கலாம், கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்க்கலாம். இப்போது இதை நம்ம கீன்வா பாசிப்பருப்பு கலவையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டா ஒரு 3 நிமிஷம் அடுப்புலேயே மிதமான தீயில் இருக்கட்டும். நல்லா உங்களுக்கு திரண்டு வரும். அவ்வளோதான், கீன்வா சர்க்கரை பொங்கல் ரெடி. கீன்வா வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்து, நெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு நீங்கள் தட்டியும் சேர்க்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது குக் பண்ணி வச்சுருக்கிற கீன்வாவையும் பாசிப்பருப்பு மிக்ஸையும் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் மிதமான தீயிலேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிளற இந்த கீன்வா பொங்கல் நல்லா திரண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கீன்வா வெண்பொங்கல் ரெடி ஆயாச்சு. அரிசி அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீன்வா பொங்கல் ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நீங்களும் கீன்வா சக்கரை பொங்கல், கீன்வா வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.